வணக்கம் அவர்களே. ரீசெண்டா ஒரு ஸ்டடி பண்ணி பார்த்தேன். என்ன அப்படின்னா, நவபாஷாணம். நவபாஷாணம்ன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து 9 பாசானம்னு சொல்லுவாங்க. 9 மினரல்ஸ். அது ஒரு மெட்டீரியல். அந்த மெட்டீரியல நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்கு. ஹெல்த் மட்டும் இல்ல, ஹெல்த், எமோஷனல், மென்டல், இன்னும் சொல்லப்போனா எனர்ஜிய வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணும் அப்படின்றத பார்த்திருக்கோம். பட் இது உண்மையிலேயே வந்து இந்த நவபாசனம் வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்றது அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு அது ஸ்டடி பண்ண ரிசல்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த நவபாசனம் பிரேஸ்லெட், அந்த பிரேஸ்லெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. இதுதான் நவபாசனம் பிரேஸ்லெட்டா செய்திருக்காங்க. இந்த பிரேஸ்லெட்ட ஒருத்தர் யூஸ் பண்ணும்போது, அவங்க பிரேஸ்லெட்டா அவங்க அணியும் பொழுது எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். எது மூலமா சொல்லப் போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத எப்படி நான் வந்து இத அனலைஸ் பண்ணேன் அப்படின்னா, அ பயோவெல் அப்படின்ற ஒரு கேமரா இருக்கு. அது கிரில்லியன் கான்செப்ட் இது. இந்த பயோவெல் கேமரா மூலமா உள்ள லென்ஸ் இருக்கும். இத 10 விரல்ல இருக்கிற எனர்ஜிய என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொரு விரலா இன்சர்ட் பண்ணாக்க கேப்சர் பண்ணிக்கும் இந்த மாரி. அதுக்கப்புறம் அத அனலைஸ் பண்ணும்போது அவங்களுடைய ஹெல்த் பேராமீட்டர் எல்லாமே பார்க்கலாம். இது வந்து நான் 2018ல இருந்து இதுவரைக்கும் ஒரு 5000 பேருக்கு மேல நான் வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனுடைய அடிப்படையில ஒரு நவபாசனம் அந்த டூல, அந்த மெட்டீரியல்ல, அந்த டிவைன் டூல யூஸ் பண்ணதுக்கு முன்னாடியும், யூஸ் பண்ண 1 மணி நேரத்துல எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குன்றத, இந்த இந்த ஜிடிவி கேமரா மூலமா, அந்த பயோவல் கேமரா மூலமா எப்படி நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன்றத, அந்த ரிசல்ட்ட உங்களுக்கு காட்டப்போறேன். இவங்க என்னுடைய கிளையன்ட் 18த் ஏப்ரல் ஆமா வந்தாங்க. அவங்களுக்கு இப்ப தான் ரீசென்ட்டா. பட் அவங்கள வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்றேன். ஸ்கேன் பண்ண உடனே எனக்கு வந்த ரிசல்ட் வந்து இதுதான். இதில பார்க்கும்போது அவங்களுடைய எனர்ஜி ஃபீல்டுன்றது அரவுண்ட் அவர் பாடி. இதுதான் வந்து எனர்ஜி ஃபீல்டுன்னு சொல்லலாம். அதாவது இது பிசிக்கல் பாடி. இந்த பிசிக்கல் பாடிய சுத்தி இருக்கிறது தான் எனர்ஜி ஃபீல்டு. இந்த எனர்ஜி ஃபீல்டு எப்படி சீரா இருக்கா என்னன்றது இங்க பாருங்க தெரியும். ஒரு இடத்துல அதிகமா இருக்கு, ஒரு இடத்துல கம்மியா இருக்கு. இதனுடைய என்ன உங்களுடைய மெஷர்மென்ட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா 57 ஜூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எனர்ஜிய நம்ம பார்த்தோம். சக்ரா. இவங்களுடைய சக்ரா எப்படி இருக்கு அலைன்மென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலைன்மென்ட் கரெக்ட்டா இல்ல. எத்தனை பெர்சென்ட் அலைன்மென்ட் இருக்குன்னா 85%. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 4 சக்கரம் வந்து இங்க குளோஸ் ஆயிருக்கு. சக்கரா எல்லா சக்கரம் நேர்கோட்டுல இல்ல. இந்த சக்கராக்கு சைஸும் இருக்கு. ஆனா சக்கரா அலைன்மென்ட் கரெக்ட்டா இருக்கான்னா, அலைன்மென்ட் வந்து 85%. இப்ப ஃபைனல் ரிப்போர்ட்ல என்ன பார்க்க போறோம் அவங்கள பத்தி அப்படின்னா, அவங்களுடைய ஃபங்ஷன்ஸ் இங்க இருக்கு பாருங்க. ஃபங்ஷனல் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் சிஸ்டம்ஸ் எப்படி இருக்குன்றது. மொத்தம் எத்தனை சிஸ்டம் இருக்குன்னா, ஹெட், கார்டியோவாஸ்குலர், ரெஸ்பிரேட்டரி, எண்டோகிரைன், மஸ்குலர், டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதுக்கப்புறம் யூரோஜெனிட்டல் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், அதுக்கப்புறம் இம்யூன் சிஸ்டம். இது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 10 சிஸ்டம் இருக்குன்னு வச்சு. இந்த சிஸ்டத்துல எல்லாமே இந்த பேராமீட்டர் ஆர்கன் கிட்டத்தட்ட மொத்தம் 42 ஆர்கன் இருக்கு. எல்லா ஆர்கனும் ஆப்டிமலா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கன் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னென்ன என்ன எனர்ஜி டிஸ்டர்பன்ஸ் இருக்கு பார்த்தா 1, 2 எங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 கிட்டத்தட்ட ஒரு 10 ஆர்கன் வந்து டிஸ்பேலன்ஸ் இருக்கு. சரி. இப்போ இந்த நவபாசனம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1 மணி நேரம் அவங்கள உட்கார வச்சுட்டு, அவங்கள வந்து மறுபடியும் நான் என்ன பண்றேன், செக் பண்றேன். செக் பண்ணும்போது என்ன மாரி பேராமீட்டர் இருக்குன்னு பார்க்கும். இப்போ அதுக்கு அடுத்தது அன்னைக்கு டேட்ல 15 1 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் செக் பண்றேன். அப்படி செக் பண்ணும்போது அவங்களுடைய எனர்ஜி பில் பாருங்க, எனர்ஜி இன்கிரீஸ் ஆயிடும். முதல்ல பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய எனர்ஜி 57 தான் இருந்தது. ஆனா, இப்போ நவபாசனம் 1 மணி நேரம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா, அவங்களுடைய எனர்ஜி லெவல் இன்கிரீஸ் ஆயிருக்கு 76. முதல்ல பாருங்க, எல்லாமே வந்து ஒரு இடத்துல தின்னா இருக்கு, ஒரு இடத்துல திக்கா இருக்கு. உங்க எனர்ஜி வந்து அங்க ஸ்டாக்னன்ட்டா இருக்கு. ஆனா, அடுத்த 2 அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஓரளவு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிருக்கு. சக்கராவுடைய அலைன்மென்ட் பாருங்க. ஆல்மோஸ்ட் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா, சக்கராவோட அலைன்மென்ட் பாருங்க 95%. ஆனா அதே 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்களுடைய சக்கர அலைன்மென்ட் 85% இருந்தது. இந்த நவபாசனம் அந்த யூஸ் பண்ண 1 ஹவருக்கு அப்புறமா ரீடிங் எடுத்து பார்க்கும்போது சக்கர அலைன்மென்ட் ஆயிருக்கு. சரி, அதே மாரி இந்த ஃபங்ஷனல் சிஸ்டம்ஸ் ஆஃப் ஆர்கன் அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அத பாருங்க. அது இன்னும் ரொம்ப அதுல முதல்ல வந்து 10 10 ஆர்கன் வந்து டிஸ்பேலன்ஸ் இருந்தது. பட் 1 மணி நேரம் கழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1, 2, 3, 4 தான். மத்த எல்லாமே கிரீன்ல வந்துச்சு. எல்லாமே 4 தான் வந்து கொஞ்சம் எனர்ஜி வந்து லோ எனர்ஜியா இருக்கு. மத்த எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. சோ இந்த ஸ்டடில இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா,
நவபாசனம் அதை யூஸ் பண்ணும்போது 1 ஹவர்லேயே இந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குன்னா, அதை பர்மனெண்ட்டாக 24x7 எப்போ உங்களோட இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது ரொம்ப எஃபெக்டிவாக நம்மளுடைய ஹெல்த்து பேராமீட்டராக இருக்கட்டும், எமோஷனலாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இன்னும் வெளியிருந்து ஏதாவது நெகட்டிவான எனர்ஜி, டிஸ்ஹார்மனைஸ்டு ஃப்ரீக்வன்சி ஏதாவது நோக்கி வந்தாலும், அதை ஹார்மோனைஸ் அதை வந்து உள்ள அலோவ் பண்ணாது. புரொடெக்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட் இந்த நவபாசனம் மூலமா இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதை பத்தி மேலும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா, என்னோட நம்பர் இருக்கு. என்னோட நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நன்றி.